இன்னைக்கு என்ன ரெசிபின்னு கண்டிப்பாக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் காரைக்குடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சுருக்கோம். அது இன்னும் நமக்கு கூடுதல் ருசியை கொடுக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இந்த அளவு 4 பேருக்கு குழம்பு செய்ய போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10லேருந்து 12 பல் பூண்டு, தேவையான அளவு புளி நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம காரைக்குடி மீன் குழம்பு கூடுதல் ருசியாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இது தான். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, தேங்காய் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி கலந்து அரைச்சிக்கணும். மண்சட்டி சூடானதும் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு இது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி, தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காம இருக்க லைட்டா தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போய் நம்ம குழம்பு நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், இதில் வந்து தேங்காய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதோட தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு தண்ணி இன்னும் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அப்போதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது.
இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க, நம்ம மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. மீன் துண்டுகளும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஏன்னா மண்சட்டியில் சூடு இன்னும் இருக்கும், அதனால குழம்பு நல்லாவே கொதிக்கும். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு டிஷ் அவுட் பண்ணலாம். காரைக்குடி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. வீடே மணமாக இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மண் சட்டி மீன் குழம்புக்கு தனி ருசி இருக்குங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் நம்ம குழம்புக்கு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். இதில் கருவேப்பிலை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையை பவர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்ம பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த ரெசிபியை தவறாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.